Hello aspirants, welcome to Chandru Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின்ஸ், ரேஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து பேசிக்கான கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸோட ஐடியா என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் ஸ்பெசிஃபிக்கான மாடல்ஸ், அதாவது ட்ரெயின்ஸு, ரேஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாமே கேட்கக்கூடிய அடிக்கடி ரிப்பீட் பண்ணக்கூடிய கேள்வி டைப்பில் இல்லையா. ஸோ ட்ரெயின்ஸ் எடுத்திங்கன்னா அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் இதில் பார்த்துருவோம். ரேஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இப்போ 2025 என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போதே உங்களுக்கு பிடிஎஃப் உங்கள் கையில் கிடைச்சிரும். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பின்னாடியே வந்து எக்ஸசைஸ் கொஷின்னு சிலது வச்சுருப்போம். ஸோ எக்ஸசைஸ் கொஷின்னா ஒன்றும் இல்லை, இந்த இப்போ வீடியோ நம்ம சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் பேஸ் பண்ண மாதிரி கொஷின்ஸ் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக அதை வச்சுருக்கோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப்பில் பின்னாடி இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டாபிக் கூட ஒரு ஹோல்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் வச்சுருக்கோம். நீங்கள் ஆன்சர் போய் எங்கேயும் தேட வேண்டாம், அதுலேயே ஆன்சர் கீ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ, என்டிபிசியோட அஃபிஷியல் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி அதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம கொஷின் சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின்ஸ் மாடல் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, லோக்கல் ட்ரெயின் வித்தவுட் ஸ்டாப்பேஜஸ் ரன்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 88 km/h வித் ஸ்டாப்பேஜஸ் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 24 km/h. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் வித்தவுட் ஸ்டாப்பேஜ்னால் நிற்காமல் போகிறது. ஸோ எங்கேயுமே நிற்காமல் எடுத்த இடத்துல பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி. ஸோ ஒரு இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா பாயிண்ட் ஏல ஆரம்பிக்குது அப்படின்னா பாயிண்ட் பியில் தான் போய் நிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி போகிற பட்சத்தில், இந்த ஏலேருந்து பிக்கு எங்கேயுமே நிற்காமல் போகிற பட்சத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போகுது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றாங்க. 88 km/h. ஸோ இந்த மாதிரி போகும்போது ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 88 km/h சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போது இதே இது ஏ அண்ட் பிக்கு நடுவில் நிறைய இடத்துல நின்று போகுது. ஸோ இந்த இடத்துல நிற்கிது, இந்த இடத்துல நிற்கிது, ஒரு நடுவில் நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஷன்ஸில் கொஞ்சம் நேரம் நின்று போகுது. இந்த மாதிரி நின்று போகிறதுனால இதோட ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா டைம் அதில் அதிகமாகும் இல்லையா. ஸோ டைம் அதிகமாச்சுன்னா ஸ்பீடு கம்மியாயிடும். ஸோ அப்போ ஸ்பீடு என்ன ஆகிடும், 24 km/h ஆகிடுது அப்படின்றாங்க. இப்போது வாட் இஸ் த டோட்டல் டைம் டேக்கன் பை த லோக்கல் ட்ரெயின் ஃபார் ஸ்டாப்பேஜஸ் ஆன் அ ரூட் ஆஃப் லென்த் 528 km. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 528 km சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது எவ்வளோ நேரம் எடுக்கும் டேக்கன் பை த ட்ரெயின் ஃபார் ஸ்டாப்பேஜஸ் ஆன் அ ரூட். ஸோ எவ்வளோ நேரம் ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றாங்க. நிற்கும் போது எவ்வளோ நேரம் நிற்கிது டோட்டலாக. இப்போ நிற்காமல் போச்சுன்னா 88 km/h வேகத்தில் போகுது, பட் டைம் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி டைம் கண்டுபிடிக்கணும் அதை வச்சு. இப்போது நின்று போகிறதுனால 24 km/h வேகத்தில் போகுது, உங்களுக்கு டைம் தெரியாது. ஸோ இந்த ரெண்டு டைமையும் கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டோட்டல் டைம் கிடச்சிரும். அதாவது எவ்வளோ நேரம் ட்ரெயின் மொத்த ஸ்டேஷனில் நிற்கிது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 528 km/h. ஓகேங்களா. டைமுக்கான ஃபார்முலா என்னது, டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படியே இன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 528 km/h. இது வந்து ஃபஸ்ட்டு வித்தவுட் ஸ்டாப்பேஜுக்கான டைம். ஓகேங்களா. டைம் வித்தவுட் ஸ்டாப்பேஜஸ். ஸோ எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு நிற்காமல் போகும்போது, ட்ரெயின் வந்து நிற்கவே இல்லை எங்கேயுமே, எவ்வளோ நேரம் எடுத்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 528 km தான், டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளோ, 88 km/h. ஸோ இது டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 11 8 6 8 48, திரும்ப 6 8 48, திரும்ப 11 6 டைம்ஸ். ஸோ அப்போ 6 மணி நேரம் ட்ரெயின் வந்து எங்கேயுமே நிற்காமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது. இப்போ டைம் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் கண்டுபிடிச்சலே, இப்போ வித் ஸ்டாப்பேஜ் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது. ஸோ இதே டிஸ்டன்ஸ் தான், ஏ டு பி டிஸ்டன்ஸ் மாறாது, டிவைடட் பை ஸ்பீடு மட்டும் மாறும். ஏன்னா டைம் அதிகமாக எடுக்க போகுது இந்த வாட்டி நின்று போகிறதுனால. ஸோ இதே மாதிரி கேன்சல் பண்ணுவோம். 3 8, திரும்ப 68. ஓகே. ஸோ 322. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துக்குது ட்ரெயின், 22 மணி நேரம் எடுத்துக்குது. எங்கேயுமே நிற்காமல் போனால் 6 மணி நேரம், எங்கே நின்று போனால் 22 மணி நேரம்.
ஸோ இப்போ வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இது கன்சிடர் பண்ணிங்க. அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ரெயினோன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. இப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ நேரம்ன்றது டைம் டிஃப்ரென்ஸ். டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 22 மைனஸ் 6. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 16 மணி நேரம். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெயின் மொத்தமாக எந்த ஸ்டேஷனில் இந்த ஸ்டேஷன் நடுவில் இத்தனை ஸ்டேஷன் இருக்குது, 1 2 3 4 5 6, இப்போ 6 ஸ்டேஷனில் நின்று போகுதுன்னா மொத்தமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா 16 மணி நேரம் எடுத்துக்குது. டைம் இந்த டைம் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நிப்பாட்டி வைக்கிறதுவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நடுவில் நின்று போகிறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்த கேள்வி. A train P going at the speed of 30 km per hour completely passes train Q of length 296 meters. ஸோ அப்போ ட்ரெயின் பின்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது வந்து ட்ரெயின் கியூவை கிராஸ் பண்ணுதுன்றாங்க. எந்த டைரக்ஷனில் போகுது? கோயிங் இன் த சேம் டைரக்ஷன் ஆன் பேரலல் ட்ராக்ஸ். ஸோ அப்போது பி வந்து கியூவை கிராஸ் பண்ணுது அப்படின்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்குதுன்றாங்க. ஸோ இப்போ பி வந்து கியூவை கிராஸ் பண்ண போகுது. சப்போஸ் கியூ போய்கிட்டு இருக்குது, ஆல்ரெடி ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கு. பி வந்து அதை ஓவர்டேக் பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி போகும்போது பியோட ஸ்பீடுன்னு தான் சொல்கிறாங்க. அட் த ஸ்பீட் ஆஃப் 30 km per hour. பி போகிற வேகம் வந்து 30 km per hour. கியூ போகிற வேகம் சொல்லலை இவங்க, சொல்லியிருக்காங்க. ஓகே, கியூ போகிற வேகம் வந்து 21 km per hour. ஓகேங்களா? தென் பியோட லென்த் என்ன சொல்கிறாங்க? பியோட லென்த் எதுவும் சொல்லலை. கியூவோட லென்த் வந்து 296ன்னு சொல்கிறாங்க இல்லையா? 296 மீட்டர்ஸ் கியூவோட லென்த்து. இப்போது இன் 6.5 minutes. ஸோ பி வந்து கியூவை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 6.5 minutes. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், பி தான் கியூவை ஓவர்டேக் பண்ண போகுது. ஓகேங்களா? எப்படி ஓவர்டேக் பண்ண போகுது? பியோட வேகம் அதிகம், கியூவோட வேகம் கம்மி. அண்ட் தென் கியூ ஆல்ரெடி ஒரு வேகத்தில் 21 km per hour வேகத்தில் போயிட்டு இருக்குது. ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போகுது. ஸோ பி வந்து 30 km per hour பின்னாடி வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஓவர்டேக் பண்ணி போயிடும் இல்லையா? வேகமாக போகிற ட்ரெயின் கண்டிப்பாக ஸ்லோவாக போகிற ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணும். இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுறதுக்கான டைம் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? 6.5 minutes எடுத்துக்குதுன்றாங்க. ஓகேங்களா? இதில் கியூவோட ட்ரெயினோட லென்த் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கியூ வந்து 296 meters. பியோட லென்த்து உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பியோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, ஹவு மச் டைம் வில் பி டேக் டு கிராஸ் கம்ப்ளீட்லி ட்ரெயின் ஆர். ஸோ இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி பியோட லென்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வரும். ஸோ பியோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பி வந்து கியூவை கிராஸ் பண்ணுது இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்போவுமே சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போகிறாங்களா இங்கே? அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 30 மைனஸ் 21. ஓகேங்களா? ஒருத்தர் வேகமாக போவார், ஒருத்தர் ஸ்லோவாக போவார் கண்டிப்பாக ரெண்டு பேரில். அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே வேகத்தில் போகிறான்னா ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீட் 0. இப்போ ஒருத்தர் வேகமாக போய் ஒருத்தர் கம்மியாக போகிறான்னா இந்த ஹையர் ஸ்பீட் மைனஸ் லோவர் ஸ்பீட் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன் மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், கேள்வியை பாருங்கள். ட்ரெயினோட லென்த் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை மீட்டர்ஸ் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்டு 5/18. எப்போவுமே மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 5/18 பண்ணிடணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 9 இன்ட்டு 5/18. ஸோ இது வந்து 5/2 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பியோட லென்த்து கண்டுபிடிக்க வரும். ஸோ இப்போ பி வந்து கியூவை கிராஸ் பண்ணுது அப்படின்னா பி வந்து மொத்தமாக கியூவை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா பியோட லென்த்து எடுத்துக்கணும், கியூவோட லென்த்து எடுத்துக்கணும். பி ப்ளஸ் கியூ, இந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த்து எடுத்துக்கணும், டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீட் பிக்கும் கியூக்கும் நடுவில் உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடை நீங்கள் கீழே போட்டுடணும். ஓகேவா? தென் இது வந்து கிட்டத்தட்ட எந்த ஃபார்முலாக்கு ஈக்குவல்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போனா இங்கே என்ன வரணும்? டைம் வரணும். ஸோ எவ்வளோ டைமில் எடுத்து கிராஸ் பண்ணுது? இது 6.5 minutesல கிராஸ் பண்ணுது. பட் நம்ம இங்கே ஸ்பீட் என்னத்தில் எடுத்துருக்கோம்னா மீட்டர் பர் செகண்டில் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ டைம் மினிட்ஸ்ன்னு இருக்கிறத இதையுமே நான் வந்து செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ 1 minute 60 seconds, 6.5 minutesல இன்ட்டு 60 seconds போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செகண்ட்ஸில் மாறிடும். ஸோ அப்போ பி ப்ளஸ் கியூ, பியோட லென்த்து ப்ளஸ் கியூவோட லென்த் என்னது? 296 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 5/2.
equals to 6.5 into 60. So அப்போ P plus 296 equals to 6.5 into 60 into 5 by 2. So இந்த 2 cancel பண்ணலாம் 30. So 30 into 6.5, 6.5, 65 into 3. So 63, 180, 195 into 5. 5, 5, 25, 9, 5, 45, 47, 975. So அப்போ P plus 296, 975. ஸோ அப்போ பியோட லென்த் வந்து 975 மைனஸ் 296 வரும் இல்லையா, மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 15, 9, 6, 6, 7, 6. ஸோ அப்போ பியோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 679 மீட்டர்ஸ். ஸோ இப்போ இது வந்து பியோட லென்த்து. அடுத்த பார்ட் ஆஃப் கேள்விக்கு போங்க. ஹவு மச் டைம் வில் பி டேக் டு கிராஸ் கம்ப்ளீட்லி ட்ரெயின் ஆர் ஆஃப் லென்த். ஸோ அப்போ ஆரோட லென்த்து கொடுத்துட்டாங்க, கோயிங் அட் 96 km/h in the opposite direction. ஸோ இப்போ பியும் ஆரும் எப்படி போகிறாங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்குவோம். ஸோ பியும் கியூவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஓகேங்களா, பியும் ஆரும், சாரி கியூவில் ஆர். ஸோ இப்போது பி வில் டேக் கம்ப்ளீட்லி கிராஸ் த ட்ரெயின் ஆர் ஆஃப் லென்த் 196. ஸோ அப்போ ஆரோட லென்த்து கொடுத்துட்டாங்க 196 மீட்டர்ஸ். நம்ம பியோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 679 மீட்டர்ஸ்ன்றது தான் பியோட லென்த்து. ஓகேங்களா, கோயிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 96 km/h. ஸோ ஆரோடைய வேகம் கொடுத்துருக்காங்க. ஆரோடைய வேகம் என்ன சொல்கிறாங்க, 96 km/h. பியோட வேகம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 30 km/h. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு எவ்வளோ நேரத்தில் பி வந்து கம்ப்ளீட்டாக ஆரை கிராஸ் பண்ணும், இல்லை ஆர் வந்து பியை கிராஸ் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதுக்குமே ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீடு உண்டு. பட் இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீடை வந்து நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம ஒரே சைடு போகும்போது ஒரே டைரெக்ஷனில் போகும்போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 + 96 ஓகேயா இன்ட்டு 5/18. அதே மாதிரி 5/18, ஏன்னா ட்ரெயினோட லென்த்து மீட்டரில் இருக்குது, இது வந்து km/h இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து மீட்டர்/செகண்டாக மாற்ற பார்க்குறோம். ஸோ அப்போ மீட்டர்/செகண்டாக மாற்றணும்னா 30 + 96, 126 இன்ட்டு 5/18, 2914. ஸோ இது வந்து 7. ஸோ இப்போ 7 5s are 35 மீட்டர்ஸ்/செகண்ட் வேகத்தில் கிராஸ் ஆக போகுது. ஸோ அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு, டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி + ஆர் தான் இங்கே டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நேராக நம்ம ஃபார்முலாக்கு போய்டுவோம். பி + ஆர் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் இங்கே, 35 மீட்டர்ஸ்/செகண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ டைம் வருதுன்றது தான் கேள்வி. ஸோ அப்போ பியோட லென்த்து வந்து 679 ப்ளஸ் ஆரோடைய லென்த்து 196 டிவைடட் பை 35 ஸ்பீடு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க, கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 875 வரும், டிவைடட் பை 35. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 5s 15, திரும்ப 7 5s 2 5. ஸோ அப்போது 175. ஸோ அப்போ 2 7 14, 35 5. ஸோ அப்போ 25 செகண்ட்ஸ் எடுக்கும்ன்றது தான் இங்கே ஆன்சர். 25 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் பி ஆரை கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஆர் பியை கிராஸ் பண்ணுறதுக்கோ. ஓகேவா, கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வாங்க. முதல்ல பிக்கும் கியூக்கும் என்ன நடுவில் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே சமயம் பிக்கும் ஆருக்கும். ஸோ இப்போ ஒரே ஐடியா கேள்வி படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி படிங்க, கேள்வியை உங்களுக்கு புரியும். ஓகேவா, பேனிக் ஆகாதீங்க. ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி கொஷினை படிக்கலாம், தப்பு இல்லை. ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெயின் overtakes two persons walking along a railway track. The first one walks at 12.6 km/h. The other one walks at 30.6 km/h. The train takes 19.8 seconds
and 25.8 seconds the respectively to overtake them. What is the speed of the train if both persons are walking in the same direction as the train? ஸோ இப்போ இந்த சினாரியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் ஓவர்டேக்ஸ் டூ பர்சன்ஸ். ஸோ அப்போது ஒரு ட்ரெயின் முன்னாடி போயிட்டுருக்கு, இந்த டைரெக்ஷனில் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெயின் வந்து ரெண்டு பேரை ஓவர்டேக் பண்ணுது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வாக்ஸ் அட் 12.6 km/h வேகத்தில். ஸோ இவர் வந்து பர்சன் ஒன், இவரோட வேகம் வந்து 12.6 km/h. ட்ரெயினோட வேகம் உங்களுக்கு கொடுக்கல, அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பர்சன் டூ உடைய வேகம் 12.6 ஒருத்தரோட வேகம், இன்னொருத்தரோட வேகம் 30.6 ஒருத்தரோட வேகம். ட்ரெயின் டேக்ஸ் 19.8 செகண்ட்ஸ் முதல் ஆளுக்கு. ஸோ டைம் வந்து 19.8 செகண்ட்ஸ். ரெண்டாவது ஆளுக்கு 25.8 செகண்ட்ஸ். ஓகேங்களா, டு ஓவர்டேக் தம். தென் ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்க. ஸோ பர்சன் ஒன் ஒரு டைரெக்ஷனில் போகிறாரு அப்படின்னா செகண்ட் பர்சன் ஒன் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகிறாருன்னா பர்சன் டூவும் அதே டைரெக்ஷன் தான், ட்ரெயினும் அதே டைரெக்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து ட்ரெயின் போகிற டைரெக்ஷன், அதே டைரெக்ஷன் தான் பர்சன் ஒன்றும் போகிறாரு, அதே டைரெக்ஷன் தான் பர்சன் டூவும் போகிறாங்க. ஸோ இவரோட வேகம் வந்து 30.6 இல்லையா? ஓகே, ஸோ இப்போ ட்ரெயினோட வேகம் வந்து கண்டுபிடிக்கணும் நீங்கள். அதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க, ரெஸ்பெக்டிவ் டைம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து டீன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் டீனா பர்சனுக்கு நடக்கும்போது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, பர்சனுக்கு லென்த் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு பிரிட்ஜோ இல்லை ரயில்வே ட்ராக், இது ரயில்வே பிளாட்ஃபார்மோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பிரிட்ஜோ பிளாட்ஃபார்மோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அதோட லென்த்து நீங்கள் எடுத்துக்கணும். பர்சனுக்கு வந்து லென்த்து தேவையில்லை, போஸ்ட்டுக்கு லென்த்து தேவையில்லை, போலுக்கு லென்த்து தேவையில்லை. ஓகேங்களா, அதே மாதிரி சைக்கிளிஸ்ட் வந்தாலும் லென்த்து தேவையில்லை. ஸோ அப்போ ட்ரெயின் உடைய லென்த்து டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்கே கேல்குலேட் பண்ணணும்னா ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தானே இருக்குது. ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணிக்கணும், ரெண்டுத்தையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு தான் ஆப்வியஸாக ஹை ஸ்பீடில் இருக்கும். ஸோ அப்போது ட்ரெயினோட ஸ்பீடு எஸ்ன்னு வச்சுக்கிட்டு மைனஸ் 12.6 இந்த பர்சனோடைய ஸ்பீடு இல்லையா? ஸோ இன்னும் மைனஸ் 12.6. இப்போது இதை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும், இன்ட்டு 5/18 போட்டுக்கலாம். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு டிவைட் இன்ட்டு 5/18 போட்டுக்கலாம், ஏன்னா இது வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். இது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா டைமை கொடுக்கும். இந்த டைம் தான் எவ்வளோ செகண்ட்ஸு, 19.8 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்கு. இதே இது செகண்ட் பர்சனுக்கு டி பை அவருடைய ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, எஸ் மைனஸ் 30.6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்ட்டு இவருக்கும் ஒரு 5/18 போட்டுரும், ஏன்னா இது வந்து இதையும் மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க நீங்கள். ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ செகண்ட் டைமு, 25.8 செகண்ட்ஸ் டைம். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம டிவைட் பண்ணாலே டீன்றது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோம், டி கேன்சல் ஆயிரும். தென் இந்த 19.8 25.8 நம்ம கேன்சல் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா உங்களுக்கு 9 to 18 9 to 18 தென் 1 2 2 2 9. ஸோ அப்போ திரும்ப 4 3 3 3. ஸோ இது வந்து திரும்ப 33 3 டேபிள். ஓகேவா, தென் இன்னொரு 5/18 5/18 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இது மேலே வந்துடும் 30.6 எஸ் மைனஸ் 30.6 டிவைடட் பை எஸ் மைனஸ் 12.6 ஈக்குவல்ஸ் டு 33/43. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 43 எஸ் மைனஸ் 30.6 into 43 equals to 33 s minus 12.6 into 33. ஓகே, ஸோ இப்போது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம்னா எஸ்ஸோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். எஸ்ஸோட டேர்ம்ஸ்னால் 43s மைனஸ் 33s வந்துடும். ஸோ அப்போ 10s உங்களுக்கு கிடச்சிரும். ஈக்குவல்ஸ் டு இது ரெண்டுத்தையும் ஒரே சைடு கொண்டு போகலாம். 30.6 into 43
minus 12.6 into 33. ஸோ இப்போ இதில் 30.6லையும் 12.6ஓ இல்லை 33லேருந்தோ ஒரு 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாம் நம்ம. தென் 7 காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 4 7 28. ஸோ 26. 7 காமனாக வெளியே எடுக்க முடியுமா? ஸோ இங்கேயுமே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ 103 வரும். வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ 3 மட்டும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு இங்கேயே கட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ 103 102 10.2 into 43 minus 12.6 into 11. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் தனித்தனியாக. ஸோ 10.2 43 4386 இல்லையா? ஸோ அப்போ ஒரு டெசிமல் தள்ளி வந்துருச்சுன்னா 438.6. ஸோ இது வந்து 438.6. அதே மாதிரி 12.6 to 11. ஸோ 126 126. ஸோ 6 8 3 138.6. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 3 into 0.0001. ஸோ அப்போது 3 into இது 3 இல்லையா? ஸோ அப்போ 3 into 300 வரும். இங்கே 10s. ஸோ இந்த 10ல் ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 3 into 30 90. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு 90 km/h. ஸோ அப்போ அதாவது ட்ரெயின் என்ன வேகத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா 90 km/h வேகத்தில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் தான், பட் கான்செப்ட் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து, நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், ட்ரெயின் வந்து ஒரு டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் போகிற டைரெக்ஷன்லேயே தான் 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. பர்சன் 1 பர்சன் 2 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் போகிற வேகம் 12.6 km/h. அவர் எடுத்துக்கிற நேரம் 19.8 seconds. அந்த ட்ரெயின் அவர் கிராஸ் பண்ண எடுத்துக்கிற நேரம் 19.8 seconds. ஓகேங்களா? அந்த ட்ரெயின் அவர் கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் அந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கோ. அதே மாதிரி பர்சன் டூ வந்து 30.6 km/h வேகத்தில் போயிட்டுருக்காரு. அதே அவர் ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் 25.8 seconds. ஸோ அப்போ ட்ரெயினோடைய லென்த்து டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 2 பேர் ஒரே டைரெக்ஷனில் போகிறதுன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இன்ட்டு 5/18 ஈக்குவல்ஸ் டு அதுக்கான டைம். ஸோ இதே மாதிரி டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல்ஸ் டு டைம். ஸோ இப்போ ட்ரெயினோட லென்த்து ரிலேட்டிவ் ஸ்பீடு ஈக்குவல்ஸ் டு டைம். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் km/hலே கிடைக்கும். ஏன்னா நம்ம இங்கேயே வந்து மீட்டர் பர் செகண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா கடைசியில் வந்து மீட்டர்/செகண்டில் வரும். பட் மீட்டர்/செகண்டில் இருக்கிறத நீங்கள் திரும்ப km/hல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 100 மீட்டர் லாங் ட்ரெயின் ஓவர்டேக்ஸ் எ மேன் மூவிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 9 km/h in the same direction in 30 seconds. ஸோ 100 மீட்டர் லென்த் உள்ள ஒரு ட்ரெயின் அதே டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்காருன்றாங்க இல்லையா? ஸோ டு ஓவர்டேக்ஸ் எ மேன் மூவிங் அட் அ ஸ்பீட் இன் த சேம் டைரெக்ஷன். ஸோ ட்ரெயின் வந்து ஒரு மேனை ஓவர்டேக் பண்ணுது. ட்ரெயினும் மேனும் ஒரே டைரெக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ டைமில் இதுக்கு இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுது அப்படின்னா 30 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணிடுது அந்த மேனை. ட்ரெயினோடைய வேகம் என்ன சொல்கிறாங்க? ட்ரெயினோட வேகம் வந்து இங்கே அதை பற்றி சொல்லலை. ட்ரெயினோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க 100 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மூவிங் அட் அ ஸ்பீட் அப்படின்றது யாரை குறிக்கிறாங்கன்னா மேன் மூவிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 9 km/h. ஓகேங்களா? இன் 30 seconds. How much time will this train take to completely cross another 220 meter long train? ஸோ இதே ட்ரெயின் இதே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ண போது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து எப்படி வந்துட்டு இருக்குன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இருக்குது. How much time will this train take to completely cross another 220 meter long train moving in the opposite direction? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெயின் வந்து இந்த மேனை இவ்வளோ செகண்டில் கிராஸ் பண்ணிடுச்சு. அதே ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயினை எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஹவு மச் டைம் வில் திஸ் ட்ரெயின் டேக் டு கம்ப்ளீட்லி கிராஸ் another 220 மீட்டர் லாங் ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினோட லென்த்து 220 மீட்டர்ஸ் லாங்குன்றாங்க.
at speed of 551 கிலோமீட்டர் per hour. ஸோ இந்த ட்ரெயினோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் per hour. ஸோ இப்போ இங்கே கொடுக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினோடைய ஸ்பீடு கொடுக்கல. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணுதுன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினோடைய ஸ்பீடை கண்டுபிடிப்போம். அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு இந்த மேனை கிராஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, மொத்தம் அந்த ட்ரெயினோட லென்த்தாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மேனுக்கு வந்து லென்த்து கிடையாது. ஸோ அப்போ டி டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணிக்கணும்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ட்ரெயினோடைய ஸ்பீடு மைனஸ் இவரோட மேனோட ஸ்பீடு எவ்வளோ? 9 கிலோமீட்டர் per hour இன்ட்டு 5/18 போட்டுருவோம். ஓகேங்களா? ஈக்குவல்ஸ் டு எடுத்துக்கிற டைம் வந்து 30 செகண்ட்ஸ். ஸோ அப்போது ட்ரெயினோட லென்த்து நமக்கு தெரியும் 100 மீட்டர்ஸ். நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இங்கேயும் செகண்ட்ஸில் இருக்கணுன்றதால இங்கேயும் மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வச்சு ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 0 ஸோ இந்த 5/18 அங்கே கொண்டு போயிடும். ஸோ s மைனஸ் 9 இன்ட்டு 3 into 5/18 equal to 10. So 5 and 10 அடிச்சா 2. So 6. So அப்போ s minus 9 equals to 6 2s are 12. So அப்போ sன்றது 9 plus 12 21 meters per second. ஸோ அப்போ ட்ரெயினோடைய வேகம் என்னது? 21 meters per second. ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டில் வந்திருக்காது, கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்திருக்கும். ஏன்னா நம்ம இங்கே தான் இன்ட்டு 5/18 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ உள்ளே இருக்கிற எஸ் வந்து கிலோமீட்டர் பர் ஹவராக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் கிலோமீட்டர் பர் ஹவர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ இப்போ வரப்போகிற ஆன்சர் கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறது இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது. ஸோ அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு 21 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது. ஸோ அப்போ அடுத்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு மொத்த லென்த் வந்து ட்ரெயினோட லென்த் 1 ப்ளஸ் ட்ரெயின் 2ஓட லென்த்து. ஸோ T1 ப்ளஸ் T2 டிவைடட் பை இங்கேயும் ரிலேட்டிவ் ஸ்பீடு தான். பட் ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுன்றதுனால ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும்? 21 ப்ளஸ் 51 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு திரும்ப இதை வந்து மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். இன்ட்டு 5/18 ஈக்குவல்ஸ் டு இது எடுத்துக்கிற டைம் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இந்த டைம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட்ஸில் கேட்குறாங்க. அதனால தான் இங்கே 5/18 போடுறோம். ஸோ அப்போ T1 ப்ளஸ் T2ன்றது 100 ப்ளஸ் 220 டிவைடட் பை 21 ப்ளஸ் 51. 21 ப்ளஸ் 51 72 இன்ட்டு 5/18. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா 4. ஸோ 220 ப்ளஸ் 100 320 டிவைடட் பை 4 5s are 20. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 16. ஸோ அப்போ உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டால் 16 செகண்ட்ஸ் எடுத்துக்குது ட்ரெயின் 1 ட்ரெயின் 2 கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கேள்வி பாருங்கள். A train is 591 meters and it crosses a platform in 1.7 minutes running at speed of 36 km per hour. Find the difference between the length of the train and the platformனு கேட்குறாங்க. ஸோ அப்போ லென்த்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண போகுது இந்த இடத்துல. ஸோ ட்ரெயின் இங்கே இருக்குன்னா பிளாட்ஃபார்மோட லென்த்து வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு லென்த் இருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிற இடம், ஸ்டார்ட் பண்ணுற இடம், இது வந்து முடிகிற இடம். ஸோ இது அந்த பிளாட்ஃபார்மோட டோட்டல் லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்மோட லென்த்து கொடுக்கல, இங்கே ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருக்காங்க 591 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க? 1.7 மினிட்ஸ். செகண்ட்ஸில் கொடுக்கல, மினிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 36 கிலோமீட்டர் பர் ஹவர். எல்லாமே டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே யூனிட்ஸாக வச்சுக்கணும். ஸோ அப்போ அந்த 1.7 மினிட்ஸுன்றதை நம்ம வந்து செகண்ட்ஸாக மாற்றிக்கணும். 1.7 மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 1.7 இன்ட்டு 60. ஓகேங்களா? ஸோ இப்போது ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண போகுது அப்படின்னா ட்ரெயினோட லென்த்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் லென்த் வந்து 591 ப்ளஸ் பி டிவைடட் பை, இப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடுன்ற கான்செப்ட் இங்கே கிடையாது. ஏன்னா ட்ரெயினுக்கு மட்டும்தான் ஸ்பீடு இருக்கும், பிளாட்ஃபார்முக்கு ஸ்பீடு இருக்காது. ஸோ அப்போ 36ன்றது ட்ரெயினோட ஸ்பீட் மட்டும் எடுத்துக்கிட்டு இன்ட்டு 5/18 இதை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். ஏன்னா லென்த்து வந்து மீட்டரில் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அது மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கணும். அதே மாதிரி டைம் 1.7ஐயும் நம்ம வந்து செகண்ட்ஸாக மாற்ற போகிறோம் இன்ட்டு 60. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும். 18 36 2 5s are 10. அதே மாதிரி 1.7 இன்ட்டு 60 17 இன்ட்டு 6 17 இன்ட்டு 6 4 166. ஸோ 102 வரும். ஸோ அப்போது 102 591
ப்ளஸ் பி. கீழே வந்து 2 5 10 இல்லையா? ஸோ அப்போ இந்த 10 மேலே போச்சுன்னா இங்கே ஒரு 0 வந்துடும். ஸோ அப்போ பி பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளோ? 1020 மைனஸ் 591. ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 9. ஸோ அப்போ 429 வரும் இல்லையா? இது வந்து பிளாட்ஃபார்மோட லென்த்து. ட்ரெயினோட லென்த் அதே மாதிரி என்ன இருக்குது? 591 இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கேட்குறாங்க? ஸோ அப்போ ட்ரெயினோட லென்த் மைனஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து. ஸோ ட்ரெயினோட லென்த்து 591 மைனஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து 429 இல்லையா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 11 மைனஸ் 9 2, 8 மைனஸ் 2 6, 4 மைனஸ் 5 மைனஸ் 1 4. ஸோ அப்போ 162 மீட்டர்ஸ் தான் என்னது இதுக்கிடையில் இருக்க வித்தியாசம். ஓகே ரைட். சரி, இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ட்ரெயின் ஏ ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 32 km/h takes 33 seconds to completely cross train B running at 28 km/h in the opposite direction. ஸோ அப்போ ட்ரெயின் ஏ இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெயின் பி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருதுன்றதான் ஃபஸ்ட்டு விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம். தென் இதுக்கும் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா 33 செகண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 33 செகண்ட்ஸ். ட்ரெயின் ஏவோட வேகம் என்ன சொல்கிறாங்க? 32 km/h. அதே மாதிரி ட்ரெயின் பியோட வேகம் 28 km/h. ஓகே, in opposite direction. The length of train B is 1.5 times the length of train A. ஸோ அப்போ ட்ரெயின் ஏவோட லென்த்து வந்து ஏன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து பியோட லென்த்து வந்து பின்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ பியோட லென்த்து வந்து ஏவோட லென்த்தோட 1.5 டைம்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ 1.5 ஏன்னு அர்த்தம். ஸோ 1.5 நம்ம எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ 3/2 ஆஃப் ஏ. ஸோ அப்போது ஏ பை பி என்ன இருக்கும்? ஏ பை பி என்ன இருக்கும்னா 2/3 இருக்கும். அதாவது ஏவோட லென்த்து 2 பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா பியோட லென்த்து 3 பார்ட்ஸாக இருக்குன்றது அதுக்கான அர்த்தம். ஸோ அப்போ ஏவோட லென்த் எவ்வளோ? 2, பியோட லென்த் எவ்வளோ? 3. ஓகேவா? இது ரேஷியோ தான், ஆக்சுவல் லென்த் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது லென்த்து வந்து டோட்டல் லென்த் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சுவல் லென்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டல் லென்த் எடுத்திங்கன்னா 2x ப்ளஸ் 3x. ஸோ இது வந்து 2xன்னு லென்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது 3xன்னு லென்த்து வச்சிட்டிங்கன்னா டோட்டல் லென்த் வந்து உங்களுக்கு 2x ப்ளஸ் 3xன்னு டோட்டல் லென்த்து டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். இப்போது ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். எந்த ரெண்டு ஸ்பீடை? 32 km/h வேகத்தையும் 28 km/h ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து 60 வரும். இது வந்து km/h, அதை மீட்டர்/செகண்டாக மாற்றினா இன்ட்டு 5/18. ஓகே, ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ டைமு? 33 செகண்ட்ஸ். ஓகே, இது ஆல்ரெடி செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அப்போ இது வந்து 9 2, இது வந்து 32 வந்து 10,333. இப்போது 5x ஈக்குவல்ஸ் டு 33 into 10 into 5/3. ஸோ இந்த 3 we can cancel, இந்த 5 we can cancel. ஸோ அப்போ x ஈக்குவல்ஸ் டு 11 into 10 110. ஸோ இந்த 11 into அந்த 110ன்றது வந்து எக்ஸோட ஃபேக்டர் அப்படின்னா லென்த்து ஏ லென்த்து பி என்னவாக இருக்கும்னா 2 into 110 220 இருக்கும். ஸோ அப்போ இதோட லென்த்து 220 மீட்டர்ஸ், இதோட லென்த்து 330 மீட்டர்ஸ். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். ட்ரெயின் பி crosses a bridge. The length of the train B crosses a bridge completely in 54 seconds. ஸோ அப்போது ட்ரெயின் பி மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றப்போ ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. ஸோ பிரிட்ஜுக்கு ஸ்பீட் இருக்காது, பிரிட்ஜுக்கு வந்து ஸ்டாட்டிக்கான லென்த்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த பிரிட்ஜ், இது வந்து எண்டிங் ஆஃப் த பிரிட்ஜ்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போது இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் வந்து 54 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது அப்படின்றாங்க. இப்போ ட்ரெயின் பியோட ஸ்பீட் நமக்கு தெரியும். ஸ்பீட் எவ்வளோ? 28 km/h. இதோட லென்த் எவ்வளோ? ட்ரெயின் பியோட லென்த்தும் கண்டுபிடிச்சோம் இப்போ தான், 330 மீட்டர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ நேரத்தில் இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க? 54 செகண்ட்ஸில். ஸோ அப்போ இதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த லென்த் ஆஃப் த பி கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ லென்த் இந்த பி அப்படின்றத. ஸோ அப்போ மொத்த லென்த்து நம்ம எடுத்துக்கிறது வந்து 330. ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த் எடுத்துக்கணும், டிவைடட் பை ட்ரெயினுக்கு மட்டும்தான் ஸ்பீடு. ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 28 into 5/18 ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ டைமில்? 54 செகண்ட்ஸில். ஓகே, ஸோ இப்போ 9 to 14 to, ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ண முடியாதுக்கப்புறம். ஸோ அப்போ 330 ப்ளஸ் பி
equals to 54 into 14 into 5 by 9. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு 6 டைம்ஸ். ஸோ 6 5s are 30, 3 into 14 42. ஸோ இப்போ 420. ஸோ அப்போ B வந்து ஈக்குவல்ஸ் டு 420 மைனஸ் 330. ஸோ அப்போ உங்களுக்கு 70 + 20 90 மீட்டர்ஸ். இதுதான் உங்களுக்கு லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் B. ஓகேங்களா? ரைட். இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒன்று அந்த இம்பார்ட்டண்ட் கேள்வி. ஸோ இப்போ ட்ரெயின் ஏ லீவ் ஸ்டேஷன் எம் அட் 7:50 AM. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ட்ரெயின் ஏ எம்லேருந்து புறப்படுது. இதே இது எம்லேருந்து எண்ணுக்கு போகுது அப்படின்வாங்க. ரீச்சஸ் ஸ்டேஷன் என். ஸோ எம்லேருந்து எண்ணுக்கு போகுது ட்ரெயின் ஏ. ஸோ இது வந்து ட்ரெயின் ஏ வந்து ஏ டு எம் இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகே, எப்போ கிளம்புது எம்லேருந்து? 7:50க்கு கிளம்புது. 7:50 AM கிளம்புது. எப்போ போய் சேருது எண்ணில்? 2:50 PM. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்குது? 7:50லேருந்து 2:50 எவ்வளோ நேரம்? ஸோ 7:50லேருந்து 12 o'clock, மதியம் 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும் 5 hours, அங்கேருந்து ஒரு 2 hours. ஸோ அப்போ டோட்டலாக 7 hours எடுத்துக்குது ஏ எம்லேருந்து எண்ணுக்கு போகிறதுக்கு. இதே இது ட்ரெயின் பி லீவ் ஸ்டேஷன் என் அட் 9:50. ஸோ இதே சினாரியோ எடுத்துப்போம். ஸோ ட்ரெயின் பி எம்லேருந்து கிளம்பாதில் என்லேருந்து கிளம்புது, எம்மை நோக்கி போகுது. ஓகேவா? இது எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 9:50 AM கிளம்புது. எப்போ போய் சேருது? ரீச்சஸ் எம் அட் 2:50 PM. ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் அவங்களோட டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறாங்க. பட் அவங்க எடுத்துக்கிற டைம் தான் வேறு. 9:50 AM கிளம்பி இவங்க 2:50 PM போகிறாங்க. 9:50 AM கிளம்புறாங்க அப்படின்னா இவங்க 5 hours எடுத்துப்பாங்க டோட்டலாக. 10:50, 11:50, 12:50, 1:50, 2:50. ஸோ அப்போ 5 hours இவங்க எடுத்துப்பாங்க ட்ரெயின் பி. ட்ரெயின் ஏ 7 hours எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது டைம் டேக்கன், ஸ்பீடு, இதை வச்சு நம்ம ஒரு சார்ட் மாதிரி ஒன்று போடுவோம். ஸோ அப்போ டைம், ஸ்பீட். ஸோ ட்ரெயின் ஏ, ட்ரெயின் பி. ஸோ ட்ரெயின் ஏவோட டைம் எவ்வளோ நேரம்? 7 மணி நேரம். ட்ரெயின் பியோட டைம் எவ்வளோ நேரம்? 5 மணி நேரம். ஸோ அப்போ ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைமோட ரேஷியோ ஏக்கும் பிக்கும் 7:5 வரும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு தெரியும் டைம் அண்ட் ஸ்பீட் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் இது 7:5 இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும்? அப்படியே உல்ட்டாவாக 5:7 இருக்கும். இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லையா? ஏன்னா டிஸ்டன்ஸ் சேம், எம்முக்கும் எண்ணுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்றப்போ இது ரெண்டும் அப்படியே டைரக்ட்லி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதோட டிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டைம் இன்ட்டு ஸ்பீடை எடுத்துக்கணும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் வந்து டைம் இன்ட்டு ஸ்பீடு இல்லையா? ஸோ அப்போ டைம் வந்து 7 ஹவர்ஸ்னால் ஸ்பீடு வந்து 5 இருந்துச்சுன்னா 7 × 5 35. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 35 பார்ட்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். ஸோ அப்போது இந்த 35 பார்ட்ஸை நம்ம பிரிச்சுக்கும். 35 பார்ட்ஸை டிஸ்டன்ஸாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் பார்ட்ஸ் வந்து 35. இப்போது இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்ன கன்ஃபியூஷன்? இதில் எல்லாம் கிளியராக தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து கிளம்புற நேரம் வந்து 7:50. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, ஏ கிளம்புற நேரம் 7:50. பட் பி கிளம்புறதும் அதே டைமில் இல்லை. பி வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கிளம்புது. ஸோ அப்போது ரெண்டு பேரும் கிளம்புற டைமும் சேர்கிற டைமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. சேர்கிற டைம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இஷ்யூ இல்லை, இங்கேயும் இஷ்யூ இல்லை. ஏன்னா சேர்கிற டைம் ஒரே டைம், ஆனால் கிளம்புற டைமுக்கு 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ வந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிரு இல்லையா? அதாவது 9:50 வரைக்கும், ஏவோட டைம் 9:50 வர்ற வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு ஏ எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது? ஏ மொத்தமாக 7 மணி நேரம் ட்ராவல் பண்ண எடுத்துக்குது. ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 35 பார்ட்ஸ். ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு 5 பார்ட்ஸை கவர் பண்ணுது ஏ. இது வந்து ஏக்கான கேல்குலேஷன். ஏ வந்து 1 மணி நேரத்துக்கு 5 பார்ட்ஸுக்கு ட்ராவல் பண்ணுது. ஸோ அப்போது ஏ வந்து 2 மணி நேரம் 7:50 7:50லேருந்து 9:50 வரைக்கும் 2 மணி நேரம் இல்லையா?
ஸோ அந்த 2 மணி நேரம் ஏ வந்து கடந்திருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 × 5 10 பார்ட்ஸ். ஸோ அந்த 10 பார்ட்ஸை தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 10னா ரிமைனிங் இங்கே 25. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முதல் 2 மணி நேரம் ஏ ட்ராவல் பண்ணதை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ ஏ இப்போ இங்கே இருக்குது. என்ன டைமில் 9:50க்கு ஏ இங்கே இருக்குது. அதே இது பி வந்து 9:50க்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கிடையில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுக்கிடையில் டிஸ்டன்ஸ் 25. இப்போ இதுக்கிடையில் ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்திங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீட், ஏன்னா ஏ இங்கேருந்து இங்கே போகுது, பி வந்து இங்கேருந்து இங்கே வருது, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுன்றதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏவோட ஸ்பீட் வந்து 5, பியோட ஸ்பீட் வந்து 7. ஸோ அப்போ மொத்தமாக உங்களுக்கு 5 + 7 வரும். ஸோ அப்போ 12 தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் இல்லையா? ஸோ அப்போது நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் வந்து 25 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீட் 5 + 7 12 = இதுதான் உங்களுக்கு டைம் ஏ அண்ட் பி எங்கே மீட் ஆக போகுதுன்னு. ஸோ அப்போ ஏ அண்ட் பி எங்கே மீட் ஆக போகுதுன்னா 25/12. ஸோ 25/12ன்றது 1 2 1/12 இல்லையா? 2 12s are 24. ஸோ 2 1/12. இந்த 1/12ன்றது நம்ம இதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 மணி நேரம். 1/12ன்றது ஒரு 1/12th ஹவர். ஸோ அப்போது 2 மணி நேரம்னா 2 hours ப்ளஸ் 60/12 போட்டுக்கலாம். இது மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 60/12 மினிட்ஸ் அப்படின்னா இது வந்து 5 டைம்ஸு. ஸோ அப்போ 2 hours 5 minutes ஆகும் இந்த 2 ட்ரெயினும் மீட் பண்ணுறதுக்கு. இப்போது 9:50லேருந்து 2 hours 5 minutes எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ 9:50லேருந்து 9:50 + 2 hours + 5 minutes. ஸோ 9:50லேருந்து 2 ஹவர்ஸ்னால் உங்களுக்கு 11 AM ஆகிடும். அதே இது 50 மினிட்ஸ்லேருந்து 5 minutes ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 55 minutes. ஸோ அப்போ 11:55 AM தான் அந்த 2 ட்ரெயினும் மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆன்சர் 11:55 AM. நல்லா புரிஞ்சுங்க, 2 ஸ்டார்ட் பண்ணுற டைமும் எண்ட் பண்ணுற டைமும் சேமாக இருக்க மாதிரி வச்சுக்க போகிறோம். அதனால தான் அந்த 10 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 25 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்புறமா ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுன்றதால ப்ளஸ். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் 5 + 7 12. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மீட்டிங் டைம் கிடச்சிரும். மீட்டிங்க்கு எவ்வளோ நேரம் கழித்து மீட் பண்ணுவாங்க தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் டைமோட ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்ததாக போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் சில டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டெர்மினாலஜிஸ் தான், ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸு, ஒய்யு, டி, யூ இந்த 4 டேர்ம்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ எக்ஸுன்றது எப்போவுமே நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவோம். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் போட்டல்னா ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக அந்த தண்ணி வந்து சமமாக இருக்கு, லைக் முன்னாடியும் போல் ஒரு சைடும் போல் இன்னொரு சைடும் போல். லேக்கில் எப்படி தண்ணி இருக்கும், லேக்லேயும் சம்டைம்ஸ் முன்னாடி பின்னாடி இருக்கும். ஸோ பட் ஸ்டேபிளாக இருக்க வாட்டரில் ஒரு போட் போச்சுன்னா என்ன வேகத்தில் போகும் அப்படின்றது அந்த எக்ஸ் சிம்பிளாக. ஓகேவா? தென் ஒய்ன்றது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். இப்போ ரிவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிவர் ஒரு டைரெக்ஷனில் போகும், மேலேருந்து கீழே வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி போகிற டைரெக்ஷனில் ரிவர் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்டு இல்லைனா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிவர் ஒரு டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதே டைரெக்ஷனில் போகிறோன்னா டவுன் ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணுறோன்னு அர்த்தம். அலாங் த ஸ்ட்ரீம் ஆர் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரிவர் வந்து இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அதே டைரெக்ஷனில் நம்மளும் போகிறோன்னா டவுன் ஸ்ட்ரீம் இல்லையா? ஸோ ரிவர் வந்து டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு, நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து அப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அப் ஸ்ட்ரீம் ஆர் அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம். இது வந்து அலாங்கு, இது வந்து அகெயின்ஸ்ட். ஓகேவா? சிம்பிள். இப்போது இந்த மாதிரி போகும்போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு ஒன்று உருவாகும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்றது இது வந்து அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட், டின்றது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் இது வந்து அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட். அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்றது ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்க இல்லையா? 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்க. ஸோ 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்கன்றதுனால ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்துக்கிறோம் நம்ம. ரிலேட்டிவ் ஸ்பீட் 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்,
ப்ளஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரிவர் போகிற ஸ்பீடு வந்து ஒய்யு, மேன் போகிற ஸ்பீடு வந்து எக்ஸ். அதே இது அப்ஸ்ட்ரீமில் ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு டைரெக்ஷனில் போகிறாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய். மேன் போகிற ஸ்பீடு எக்ஸு, ரிவர்ஸ் போகிற ஸ்பீடு வந்து ஒய். ஓகே, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு டியூ வச்சு எழுத முடியுமான்னு கேட்டால் எஸ். half ஆஃப் டி ப்ளஸ் யூ. இந்த half ஆஃப் டி ப்ளஸ் யூ எப்படி வந்துருச்சுன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2x ஈக்குவல்ஸ் டு டி ப்ளஸ் யூன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டி ப்ளஸ் யூ பை 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் எப்படி. அப்போ இங்கே என்ன வரும்னா half ஆஃப் டி மைனஸ் யூ, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது வர்றது. ஸோ இது தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா கொஷனும் சால்வ் பண்ணிடலாம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது எக்ஸ்ன்றது ஸ்பீட் ஆஃப் த போட், ஒய்ன்றது ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், டின்றது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எக்ஸ் ப்ளஸ் ஒய், யூன்றது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பார்ப்போம். இன் 1 hour a boat goes 47 km per hour in the direction of the stream and 19 km per hour against the direction of the stream. ஸோ அப்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்க ரெண்டு பேர் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அதாவது 47 km per hour. இதே இது அப்ஸ்ட்ரீம் அகைன்ஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அகைன்ஸ்ட்டுன்னு போட்டாங்கனாலே அப்ஸ்ட்ரீமு. ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன சொல்கிறாங்கன்னா 19 km per hour. ஸோ இது எல்லாமே பர் ஹவர்ன்றதால நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு இவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 1 ஹவருக்கு இவ்வளோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க, 1 ஹவருக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்? ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்னா நம்ம என்னென்னு எடுத்துப்போம், நம்ம வந்து என்னென்னு செட் பண்ணோம், ஒய்ன்றதான் செட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ ஒய் தான் என்னன்னு கேட்குறாங்க உங்ககிட்ட. ஒய்யோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், half ஆஃப் டி மைனஸ் யூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ half ஆஃப் டி மைனஸ் யூ, டின்றது 47 மைனஸ் யூ. ஸோ 47 minus 19 by 2. So 47 minus 19, 28 by 2, 14 kilometer per hour. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், அதாவது அந்த ரிவர் என்ன வேகத்தில் போய்கிட்டு இருக்குன்றது தான் இந்த ஸ்பீட். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. A boat travels 176 kilometers upstream. ஸோ ஒரு போட்டு 176 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணுது. அப்ஸ்ட்ரீம்னா அது ரிவர் போகிற டைரெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ட்ராவல் பண்ணிட்டு வருது. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரீம். அதே இது இன் 16 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? இன் 16 ஹவர்ஸ். அண்ட் 85 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா போகிற டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ரிவர் போகிற டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே ட்ராவல் பண்ணுது இன் 5 ஹவர்ஸ். ஸோ 86 கிலோமீட்டர்ஸ் டவுன் ஸ்ட்ரீம், 176 kilometers upstream. What is the speed of the boat in still water? Speed of the boat in still water தான் நமக்கு எக்ஸ்ன்னு வச்சுருப்போம், அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டியூ கேல்குலேட் பண்ணணும். டி வந்து என்னது, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட், யூன்றது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ அப்போ யூ வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 176 டிவைடட் பை 16. அதே இது டி கேல்குலேட் பண்ணோம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கேல்குலேட் பண்ணோம்னா 86 டிவைடட் பை 5. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு வரும். சாரி, இது 85 இல்லையா, நாட் 86. இது வந்து 85, இதுவுமே வந்து 85. ஸோ அப்போ 85 by 5, 17 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, இங்கே 176 by 16. ஸோ இதில் 176 வந்து 11 டைம்ஸ் இல்லையா? ஸோ அப்போ 11 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அப்போ நம்ம டியூவும் கண்டுபிடிச்சிட்டோம், டியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்தது எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு half ஆஃப் டி ப்ளஸ் யூ, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஸோ அப்போ half ஆஃப் டின்னது 17, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 11. ஸோ அப்போ 28 by 2, அகெயின் 14 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அப்போது ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் எவ்வளோ தான், 14 கிலோமீட்டர் பர் ஹவர். ரைட். ரைட், இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். A boat takes 90 minutes to go 49.2 km upstream. ஸோ அப்போது 90 நிமிஷம் எடுத்துக்குது அப்ஸ்ட்ரீம் போகுது. அப்ஸ்ட்ரீம்னா அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரீம். ஸோ அப்போது அகெயின்ஸ்ட் ஸ்ட்ரீம்னா நீங்கள் ரிலேட்டிவ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் டு தட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 3:2. இந்த 3:2 தான் என்னது, ஸ்டில் வாட்டர் போட் அண்ட் ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு டு தட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ இது வந்து எக்ஸுன்றாங்க,
இது வந்து ஒய்ன்றாங்க, அதுதான் நம்ம எக்ஸு ஒய். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் தான் 3:2ன்றாங்க. தென் how much total time will the boat take to go 44.8 km upstream and 71.2 km downstream? இது வந்து டோட்டல் டைம் கேட்குறாங்க. இது நம்ம லேட்டராக கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்க்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு எக்ஸு ஒய்யோட ஆக்சுவல் வேல்யூஸை கண்டுபிடிப்போம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன் தான் பாருங்கள். போட் டேக்ஸ் 90 minutes to go 49.2 km upstream. ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் மேலே போட்டுருணும். ஸோ இப்போ 49.2 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இவங்களோட ஸ்பீடு. என்ன ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம்னா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரெண்டு பேரோட ஸ்பீடோடைய சப்ட்ராக்ட் பண்ணுறது. ஏன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லையா? பட் ஆனால் இங்கே எக்ஸ் வந்து ஆக்சுவல் வேல்யூ தெரியாது, ஒய் ஆக்சுவல் வேல்யூ தெரியாது. ஸோ அப்போ 3a இது 2aன்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்போ 3a மைனஸ் 2a தான் நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 3a மைனஸ் 2aன்றது a. ஸோ ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 90 minutes. இந்த 90 minutes நம்ம ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிவைட் பை 60. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3/2. ஸோ இந்த 3யும் இந்த 49.2 கேன்சல் பண்ணுவோம். 1 3 3 6 3 18 4 3 12. ஸோ அப்போ ஏன்றது 16.4 into 2, 16.4 into 2 32.8. ஸோ இது வந்து ஏவோட வேல்யூ. இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ 3a 3 into 32.8. ஸோ அப்போ நம்ம இப்படி கண்டுபிடிக்காமல் இது லேட்டராக கண்டுபிடிக்க வச்சுக்குவோம். இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். ஹவு மச் டோட்டல் டைம் வில் த போட் டேக்? ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ டைம் வேணும்னு கேட்குறாங்க. 44.4 km அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 3a மைனஸ் 2a ஏ ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கணும். ஸோ 71.2 km டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் பை அதோட ஸ்பீடு வந்து இது வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் இல்லையா? இதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது 3a ப்ளஸ் 2a நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன வரும், 5a வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக நீங்கள் மேலேயும் கீழே 5 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5a வந்துடும். ஸோ 5 8s are 40. ஸோ அப்போ 40 4 ரிமைனிங் 4 8s are 32. 32 ப்ளஸ் 32 5 4s are 20 24 5 4s are 20. ஸோ அப்போ 22. ஓகேவா? ஸோ அப்போ 224 ப்ளஸ் 71.2 டிவைடட் பை 5a. இந்த 5aக்கு பதிலாக we can put 32.8. ஸோ அப்போது 224 ப்ளஸ் 71.2. ஸோ அப்போ 0.2 7 1 ப்ளஸ் 4 5 7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 295.2 டிவைடட் பை 5 into 32.8. ஸோ 32.8 இதை கேன்சல் பண்ணால் 64 1 4 2 8 1 7 2 14 6. திரும்ப 8 2s are 2 2s are 7 3 8. திரும்ப 3 2 6 2 9 2. ஸோ அப்போ 4 2 1 2. திரும்ப கேன்சல் பண்ணால் இது 9 டைம்ஸ். ஸோ அப்போ 9/5 9/5ன்றது 1.8. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1.8 ஹவர்ஸ் டோட்டலாக மேலே கீழே போயிட்டு வரதுக்கு. அப்ஸ்ட்ரீமில் 44.8 கிலோமீட்டர்ஸ் போனோம், திரும்ப டவுன் ஸ்ட்ரீமில் 71.2 கிலோமீட்டர்ஸ் வரணும். அப்படின்றப்போ டோட்டல் எடுத்துக்கிற டைம் 1.8 ஹவர்ஸ். ஓகேவா? ரைட். இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இது குயிக் அண்ட் ஈஸியான சால்வ் பண்ணக்கூடிய கேள்வி தான். ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 9 km/h. ஸோ அப்போ இது வந்து என்னது, எக்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 9 km/h. தென் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 5 km. ஸோ அப்போ ஒய் வந்து 5 km/h. A man rows to a place at a distance of 75.6 km and comes back to the starting point. ஸோ ஒரு மேனு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 75.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும். ஸோ அப்போது திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரணும்னா திரும்ப 75.6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பட் இங்கே வந்து ஒரு கேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போது ரிவரோட டைரக்ஷன் இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்குன்னு அப்படின்னா ஒரு வாட்டி அப் ஸ்ட்ரீம் போவார், ஒரு வாட்டி டவுன் ஸ்ட்ரீம் போவார் கண்டிப்பாக. சப்போஸ் ரிவரோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குனாலும் ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் போயிடுவார், அப்புறம் அப் ஸ்ட்ரீம் போவார். ஸோ அப்போது எப்படியா இருந்தாலும் ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஒரு அப் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக உள்ளே வந்துடும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 75.6 டிவைடட் பை
டவுன் ஸ்ட்ரீம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. டவுன் ஸ்ட்ரீம் போகிறாருன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அப்ஸ்ட்ரீம் போகிறாருன்னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 75.6 டிவைடட் பை ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 4. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4. ஸோ இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஒன்று, அப்ஸ்ட்ரீம் ஒன்று. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போது 7 to 14 3 to 6 1 7 to 14 8 to 16. ஸோ 7 நல்லா கேன்சல் பண்ணுவோம். 5 7 35 4 7 28. ஸோ இப்போ 5.4 டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா அப் ஸ்ட்ரீம்க்கு எவ்வளோ நேரம்னு பார்ப்போம். 144 3 8 4 are 32. ஸோ அப்போ 18.9. ஸோ அப்போ டோட்டலாக அப் ஸ்ட்ரீமுக்கு வந்து 18.9, டவுன் ஸ்ட்ரீமுக்கு 5.4. ஸோ அப்போ டோட்டல் டைம் எவ்வளோ 24.3 hours. ஸோ அப்போது டோட்டல் டைம் வந்து 24.3 hours. ஓகேவா? ரைட். ஓகே, இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 41 km/h. ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா டி இவங்க கொடுத்துருக்காங்க. டியோட ஸ்பீடு வந்து 41 km/h அண்ட் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 20.5 km/h. ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20.5. ஸோ இது வந்து 20, இது வந்து 41, இது வந்து 20.5. இப்போது ஸ்பீடோட ரேஷியோ எடுத்திங்க அப்படின்னா இது வந்து 2 parts, இது வந்து 1 part. ஸோ ஸ்பீட் ரேஷியோன்றது 2:1. இதே இது டைம் எடுத்திங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லையா? ஸ்பீட் அண்ட் டைம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ ஸ்பீடு 2:1னா டைம் வந்து 1:2 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ இந்த கேல்குலேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த போட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்ன்றது எப்போவுமே வந்து பேசிக் ஃபார்முலான்றது ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? ஸோ அப்போது ஸ்பீடு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இது வந்து டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஒன்று வந்து அப் ஸ்ட்ரீம், இன்னொன்று டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துப்போம். டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 41 km/h இன்டூ டைம். இதோட டைம் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. ஸோ அப்போ டோட்டல் டைம் தான் நமக்கு தெரியும் 13 ஹவர்ஸ்னு. ஸோ அப்போ இந்த 13 ஹவர்ஸில் டவுன் ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 part எடுத்துக்குது. ஸோ அப்போது 13 into 1/3, 1/3 ஆஃப் 13 ஹவர்ஸை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது. ப்ளஸ் இப்போது அப்ஸ்ட்ரீம்க்கு வரும். அப்ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ ஸ்பீடு 20.5 அப்ஸ்ட்ரீம்க்கான ஸ்பீடு. எவ்வளோ டைமு 13 ஹவர்ஸில் ரிமைனிங் 1/3 போனால் ரிமைனிங் இருக்கிறது 2 parts இல்லையா? ஸோ அப்போ ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து 2 parts, அப்போனா 2/3 எடுத்துக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எடுப்போம். 13/3 காமன். ஸோ அப்போ 41 ப்ளஸ் 20.5 into 2 வந்து அகெயின் ஒரு 41 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ 13 into 40 82/3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1066/3 kilometers. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். மொத்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது அந்த போட் எவ்வளோன்னா 1066/3. ஓகே, இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். விஷால் கவர்ஸ் 184 kilometers in a boat in 48 hours against the stream. ஸோ இது against the streamனா உங்களுக்கு என்ன வரும் upstream and it takes 12 hours with the stream. இது வந்து downstream. Find the speed of the stream. Speed of the streamனா என்னது y கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 185 km in boat in 48 hours against the stream. ஸோ அப்போ இது upstream ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ 184 divided by 48. ஸோ 184 divided by 48 பண்ணிங்கன்னா உங்களுக்கு upstream ஸ்பீடு வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23/6 வரும். இது upstream ஸ்பீட். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு வரும் 184 kilometers divided by 12 ஹவர்ஸ்ன்றாங்க. ஸோ அப்போ டிவைட் பை 12 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 46/3. இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரியும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தெரியும் அப்படின்னா ஒய் கண்டுபிடிக்கலாம். ஒய்யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, half ஆஃப் டி மைனஸ் யூ. ஸோ அப்போ அது டி மைனஸ் யூ எடுத்துக்கும். டி மைனஸ் யூ வந்து 46/3 மைனஸ் 23/6 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து 6ஆக வரணும் அப்படின்னா உங்களுக்கு 92 வரும். ஸோ 92 மைனஸ் 23/6 into 2. ஸோ அப்போது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 69/12 வரும். ஸோ அப்போ 69/12 12 வந்து 5 times 60. ஸோ அப்போ 5.5
5.75 is the closest answer. Okay, 5.75 kilometer per hour. Right? Okay. இந்த கேள்வி பார்ப்போம். A man takes 6 hours to swim 66 kilometer downstream. ஸோ அப்போ downstream ஸ்பீடு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். downstream ஸ்பீடு வந்து D, அதாவது 66 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ நேரத்தில் 6 ஹவர்ஸில். ஸோ அப்போது 11 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் downstream ஸ்பீடு. இதே இது ஸ்விம்ஸ் 42 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு 42 டிவைடட் பை அதே டைமு 6 ஹவர்ஸ்ன்றாங்க. அப்போ 42 டிவைடட் பை 6 வந்து 7 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்? ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் வந்து எக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா half ஆஃப் டி ப்ளஸ் யூ. ஸோ அப்போ டின்றது 11, யூன்றது 7, 11 ப்ளஸ் 7 by 2. ஸோ அப்போ 18/2 9 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அப்போ 9 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது வாட் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். ஓகே, ரைட். அடுத்ததாக நம்ம சால்வ் பண்ண வேண்டி இருக்கிறது ரேஸ் கேள்விகள். அதாவது ரேஸ் கேள்விகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க இந்த என்டிபிசியில். ஸோ அந்த கேள்வியை பொறுத்து இல்லைன்னு பார்த்துருவோம். இல்லை 2295 மீட்டர் சர்க்குலர் ரேஸ். சித்தார்த் ஃபினிஷஸ் 1 round in 85 seconds and Yash finishes 1 round in 45 seconds. How many different meeting points are there on the circumference if they are running in the opposite directions? ஸோ அப்போது ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது. ஸோ சர்க்குலர் கிரவுண்டில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 பேர் ஓடுறாங்க. இப்போ சித்தார்த் இந்த டைரெக்ஷனில் ஓடுறாருன்னா யஷ் இந்த டைரெக்ஷனில் ஓடுறாருன்னு அர்த்தம். சாரி. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்து எத்தனை தடவை மீட் பண்ணிக்குவாங்கன்றாங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் மீட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் தேர் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் இஃப் தேர் ரன்னிங் இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்றாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சித்தார்த் வந்து ஒரு ரவுண்டை 85 செகண்டில் முடிப்பார் அப்படின்னா இவருக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போது சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் 2295 டிவைடட் பை 85. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இவருடைய ஸ்பீடு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது 27 மீட்டர்ஸ் per செகண்ட். ஏன்னா இவர் வந்து 85 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு ஒரு ரவுண்டுக்கு. ஸோ அப்போ இவரோட ஸ்பீடு 27 மீட்டர்ஸ் per செகண்ட். அடுத்தது யஷ் வந்து இதே 2295 தான் கவர் பண்ணுறாரு. பட் இவரோட டைம் வந்து 45 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ இவரோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்? இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 51 மீட்டர்ஸ் per செகண்ட் வரும். ஓகே, இது வந்து யஷோட ஸ்பீடு, இது சித்தார்த்தோட ஸ்பீட். இப்போது இவங்களோட மீட்டிங் டைம் கேட்டாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இவங்களோட மீட்டிங் டைம் கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸ்பீடை. ஸோ அப்போது மீட்டிங் டைம் எவ்வளோ நேரம் கழித்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னா 2295 டிவைடட் பை 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் கிடச்சிடும். ஸோ 78. இது வந்து மீட்டிங் டைம் வென் தே வில் மீட் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம மீட்டிங் டைமை வச்சே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எப்போ வருவாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போது அட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ மீட் பண்ணுவாங்க, அட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு எல்சிஎம்? அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற எல்சிஎம். ஸோ அப்போது இவங்களோட ஸ்பீடு வந்து இவங்களோட டைம் வந்து 85 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 85 செகண்ட்ஸுக்கும் இவரோட டைம் வந்தால் 45 செகண்ட்ஸுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க? அட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே வந்து மீட் அட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 17 இன்ட்டு 5 இல்லையா? இது வந்து 9 இன்ட்டு 5. ஸோ ரெண்டுத்துக்கு காமனாக இருக்க ஃபேக்டர் 5. ஸோ அப்போ 5 இன்ட்டு 9 இன்ட்டு 17 தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக வரும். ஸோ இப்போ இது உங்களுக்கு மீட் அட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ டைம் கழிச்சு ஸ்டார்டிங் பாயிண்டில் மீட் பண்ணுவாங்கன்றது. ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் மீட்டிங் கேட்டாங்க அப்படின்னா நான் எல்லா கேள்வியும் இதை சால்வ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கேள்வி வச்சு. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மீட்டிங் பாயிண்ட்ஸ் கேட்குறாங்கன்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா? அந்த 5 இன்ட்டு 19 இன்ட்டு 5 இன்ட்டு 9 இன்ட்டு 17 எல்சிஎம் டிவைடட் பை மீட்டிங் டைம். ஸோ அந்த 2295 டிவைடட் பை 18 இதால் டிவைட் பண்ணிடணும். இந்த எல்சிஎம் டிவைடட் பை இந்த டைம். ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2295 5 இன்ட்டு 9 இன்ட்டு 17. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 1 to 4 5 இது 55495. ஸோ 9 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 51 17 3.
ஸோ அப்போ 18/3 வரும். ஸோ அப்போது உங்களுக்கு 6 வரும். சாரி 18/3 ஒன் செகண்ட் இன்ட்டு இங்கே 78 இல்லையா, நாட் 18 கிடையாது 78. ஸோ அப்போ 78/3 வரும். ஸோ 2 3 6 6 3 18. ஸோ அப்போது 26 மீட்டிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதாவது எல்சிஎம் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இந்த 85/45 எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னு. மீட்டிங் டைம் வேணும் அப்படின்னா அவங்க கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் இங்கே எழுதிடுறேன், டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, ரேஸில் ரன்னர் கவர்ஸ் 5 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் இன் 5 ரேசஸ். ஸோ 5 ரேஸ் ஓடுறாரு. ஒரு ரேஸ்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிலோமீட்டர் ஓடுறாரு. வாட் இஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கவர்டு பர் ரேஸ்? ஆக்சுவலாக இது ஆவரேஜ் கேள்வி, இது ரேஸ்க்கான கேள்வின்னு கிடையாது. ஸோ அப்போ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஆவரேஜ்னாலே என்னது? சம் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அப்போ மேலே வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே டினாமினேட்டரில் எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னு போட்டுருணும். எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 அப்சர்வேஷன் இருக்குன்னா டிவைடட் பை 5 எடுத்துக்கணும். ஸோ அப்போ மேலே சம் என்ன வரும்? 5 + 8 13, 13 + 6 19, 19 + 7 26, 26 + 9 35. ஸோ அப்போது 35 டிவைடட் பை 5 7 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு என்னது? ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கவர்டு பர் ரேஸ். ஓகேவா? ரைட். இதோட கேள்விகள் வந்து முடிஞ்சுது. ஸோ அப்போது நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் அரித்மெட்டிக் பார்ட் எல்லாத்துமே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போது அடுத்தது உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இதுலேயே வந்து ஆன்சர் கீ உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஆன்சர் கீ யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் எங்களோட ரெக்வஸ்ட். ஸோ அப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொஷின் வச்சுருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பயன்படணுன்ற விதத்தில் தான் வச்சுருப்போம். ஸோ அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. until the next video, until the next topic, keep learning. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல்லையோ இல்லை யூடியூப் கமெண்ட்லையோ நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரைட், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.